இந்த நடிகர் நடிகைகளுக்கு ஒருத்தவங்களுக்கு கூட கண்ணு தெரியலையா? இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குது, இவ்வளோ பெரிய ஒரு பேரிழப்பு ஒரு குடும்பத்துக்கு நடந்திருக்குது. ஏறத்தாழ 27 ஆண்டு காலமாக அந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்ட அவ்வளோ அவதியுற்ற ஒரு குடும்பம். அந்த பையனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு அவலநிலை நடந்திருக்குது. இப்போ இந்த ஜெய் பீம் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படத்தில் நடந்த சம்பவம் தான் அப்படியே இங்கே அரங்கேறி இருக்கு. ஆனால் படத்தில் மட்டும் இந்த ஞானவேல் சார் ஆகட்டும், அந்த ஐயா சார் சூர்யா சார் ஆகட்டும், அகரம் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு நிறைய ஆரம்பிக்கிறாங்க. சம்பாதித்து நீங்கள் வந்து மக்களுக்கு செய்யறது ரைட்டு. இந்த ஒரு விஷயத்துக்காக குரல் கொடுக்கலாம்ல. நீங்கள் நடித்த படத்துல இருந்து தானே இந்த மாதிரி ஒரு இதே பதிவு தானே பதிவிட்டுருக்கீங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்பொழுது இதுக்காக நீங்கள் எதுக்கு குரல் கொடுக்காம நீங்கள் மறுக்கிறீங்கன்னு தெரியல. ஒரு நடிகர் கூட இந்த விஷயத்துக்காக குரல் கொடுக்கவே இல்லை. அது வந்து எப்படின்னா சாமானியனுக்கு எதனா ஒன்றுனாக்க இங்கே குரல் கொடுக்கறதுக்கு நாதியற்று கிடக்கிற ஒரு நிலைமையாக தான் இருக்குது. இதுவே தவறாக எடுத்துக்க கூடாது. இந்த தல ரசிகர்கள் இதே பெயர் கொண்ட நடிகர் அஜித்குமாருக்கு எதனா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அது எவ்வளோ பெரிய வைரல் ஆகுது. ஆனால் ஏன் ஒரு சாமானியன் இதே பேர் கொண்ட சாமானியனுக்கு இதுமாரி ஒரு விஷயம் நடந்ததுனாக்க இதை கேட்கறதுக்கு நாதியற்று போய் கிடக்கிறோமா? நாங்கள்லாம் உங்கள் படத்தை பார்க்கறதுக்கு நாங்கள் எங்கள் ஆளுங்களுக்கெல்லாம் காசு போட்டு டிக்கெட் எடுத்து இவ்வளோ விஷயங்களை பார்த்து இருக்கீங்க. நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் கடந்து போயிருக்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய வளர்ச்சி அவ்வளோ வளர்ச்சியாக இருக்குது. ஆனால் இந்த விஷயத்துக்கு நீங்கள் குரல் கொடுக்கறதுக்கு நீங்கள் மறுப்பு தெரிவிக்கிறீங்க. என்ன விஷயம்னு ஒன்றும் புரியல. எல்லா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லி தான் நீங்கள் நிறைய பேர் நிறைய விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்துக்கான ஒரு விஷயம் ஏன் நீங்கள் இதை செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு ஒன்றும் புரியல. இதில் தமிழ்நாடு அரசு இது வந்து தக்க ஒரு தண்டனையை கொடுத்தா மட்டும்தான் அடுத்தது இந்த மாதிரி ஒரு விஷயம் அரங்கேறாமல் இருக்கும். நன்றி.